ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் வீட்டு பையன் உருவாக்கின சேனல் உயிர்த்தெழு தமிழா. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்னன்னா வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தேங்க. ஒரே தண்ணி தாங்க. சரி வீட்டில் வந்து தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா டப்பா காலியாக கிடக்கு. என்னடா அதுன்னு சொல்லிவிட்டு இப்போதாங்க ரீசெண்டாக வாங்கினேன். நேற்று ஞாயிற்றுக்கிழமையா நேற்று தான் வந்து அண்ணன் 4 கேன் போட்டு போகிறத பாருங்க. நீங்கள் 1 கேனு 2 கேனு இந்த ஒரு 3 கேனு காலையில் தான் எடுத்து கவுத்து விட்டு போனேன். வந்து பார்த்தா தண்ணி காலி. என்னங்க பண்ணுறது, தண்ணி நிறைய குடிக்க வேண்டியதாக இருக்குங்க. வெயில் அப்படி என்ன பண்ணேன், இப்படியே போனோம்னா ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 4 கேன் ஆகுதுங்க. டெய்லி 1 கேனு பார்த்தா ஒரு வாரத்துக்கு 7 கேனு. அப்படியே அப்படி இப்படி கம்மி பண்ணி ஒரு 4 கேனு கிட்ட வந்தால் கூட ஒரு கேனு 35 ரூபாங்க. 35 ரூபான்னா நான் 4னா 140 ரூபா. 130 சொல்கிறது ஒரு வாரத்துக்கு 140 ரூபா. அப்போது ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணோம்னா 520 ரூபா. அப்படியே வருஷத்துக்கு கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட 6000 ரூபாய்க்கு மேலே போதுங்க. என்னடா இது 6000 ரூபா வருஷத்துக்கு செலவு பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு சரி ஓகே ஏதாவது ஒன்று பியூரிஃபை அந்த மாதிரி பார்க்கலான்னு பார்த்தா 10,000 ரூபா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். யோசிச்சுட்டேன், அதுக்கான ப்ராசஸும் பண்ணிட்டேன். அப்படியே வீடியோ பார்த்துட்டே இருங்க, வரும். ஓகே, தேங்க்யூ. என்ன ப்ராசஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். ஸோ அங்கே வந்து நான் போய் கேட்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அக்கா வந்து 10,000 வருதுப்பா அப்படி சொன்னாங்க. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு அதை கட்டுப்படி ஆகிறதுனால சரி ஆன்லைன்லாம் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறப்ப என்னாச்சுன்னா, அமேசானில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தேன். ஸோ இதில் வந்து இப்போ ரேட்டு கம்மியாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நான் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா 4500 ரூபா இருந்துச்சு. ஸோ ஓகே, இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ். பட் எல்லோரும் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஃபீட்பேக்கும் கேட்டிருந்தேன். எங்கள் சுற்றி இருக்கிறவங்களும் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதனால் வாங்கிட்டு என்ன பண்ணேன்னா, இங்கே நம்ம சைடில் வந்து ஃபுல்லாக உப்பு தண்ணி. ஸோ அதனால் மெம்பரைன் மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா ஃபில்டர் வாங்கி ஆட் பண்ணிட்டேன். இருக்கிற ஃபில்டர் தூக்கி போட்டு எக்ஸ்ட்ரா ஃபில்டர் வாங்கி மாட்டினேன். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா செலவு ஒரு 6500 ரூபாயில் முடிஞ்சிருச்சு. இது வாங்குறது ஒரு 4000 ரூபா, 4500, ஃபிட்மெண்ட் ஒரு 500 ரூபா, அது வந்து நம்ம காசு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா 1200 ரூபா நம்ம ஆச்சு அந்த ஃபில்ட்ரு. ஸோ அந்த ஃபில்டரோட அதான் மெம்பரேனை மாற்றியாச்சு. ஓகேவா, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 6500 முடிச்சாச்சு மேக்ஸிமம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ண அமௌண்ட் வந்து 3500. எப்படிடா சேவ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இன்டெரக்டாக சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க சொல்கிறாங்கன்னு வந்து நம்ம இங்கே கடையில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இதோட இது தெரிஞ்சிருக்காது. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ஏமாந்தா இருப்போம். அதனால் எந்த பொருள் வாங்கிறதுக்கு முன்னாடியும் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குவோம். ஓகே, இதோட ஃபிட்மெண்ட்டு இதோட இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வந்து நானே பண்ணிட்டேன். ஸோ அப்படியே அப்கமிங் வீடியோஸில் வரும். மறக்காமல் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஓகே, இது பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்வா அல்ட்ரா 2000 TDS வரையும் இது பண்ணோம். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 30 mm லென்த்து, அப்புறம் வந்து 40 mm வித்து, 27 வந்து 8 சென்டிமீட்டரு. ஓகேவா, அடுத்து வந்து மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் தான் வருது, 9 லிட்டர்ஸ் வருது. ஸோ எங்களுக்கு வந்து 3 பேர் தான், அதனால் வந்து எங்களுக்கு 9 லிட்டர்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். அடுத்து வந்து ப்ரீ ஃபில்டர், யூனிட் இன்ஸ்டாலேஷன் கிட்டு, யூசர் மேனுவல், இது எல்லாமே அதிலே வந்துடுவாங்க. அப்புறம் ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம மோரார்லெஸ் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து ஓகே தான், ஒரு நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம யூசேஜ் பொறுத்து தாங்க. கிட்டத்தட்ட பத்திரமா யூஸ் பண்ணோம்னா தாராளமாக வந்து ஒரு 5 to 6 years வரும் கேரண்டீடாக. இது வந்து நான் யூஸ் பண்ணுறத வச்சு சொல்கிறேன். ஸோ இல்லை கொஞ்சம் வந்து இதுவாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி லைஃப் வரும். ஸோ மறக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோனில் வந்து ரிமைண்டர் பண்ணணும். என்ன ரிமைண்டர்னால், இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து கரெக்டாக ஒரு 3 மாதமோ இல்லை 4 மாதமோ ஒரு வாட்டி வந்து ஃபில்டரை கண்டிப்பாக மாற்றிடணும். கண்டிப்பாக ஒரு வருஷம் இல்லை மினிமம் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து டிடிஎஸ் லெவல் செக் பண்ணிடுங்க. டிடிஎஸ் லெவல் கம்மியாக இருந்துச்சு இல்லை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மெம்பரேனை மாற்றி விட்ருங்க. மாற்றினீங்கன்னா பக்காவாக இருக்கும் அந்த அக்வா யூனிட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அப்படியே வீடியோ போட்டிருக்கேன், கண்டினியூவாக பார்த்துருங்க. தேங்க்யூ. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அக்வா பாக்ஸ் வந்துருச்சு மக்களே. வாங்க உள்ளே என்ன இருக்குது பார்க்கலாம். கேக்குதான்னு தெரியல, ஒரு செக் பண்ணிக்கிறேன். வணக்கம், நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்த அக்வா பாக்ஸ் வந்து வந்துருச்சு மக்களே. வந்துருச்சு. வணக்கம், நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்த ப்ராடக்ட் வந்து வந்துருச்சு. ஸோ உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம்.
அடுத்து உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா பொட்டி இருக்குது. பொட்டியை திறந்தோம்னா தெரியும். சரி, பொட்டியை திறந்தோம்னா உள்ளே வந்து ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் ஓகே. அடுத்த சமாளி ஃபில்டர் போகும். அப்படின்ட்டு போகும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் கொடுத்துருக்காங்க. நக்கோக்கான வாரண்டி கார்டு எல்லாமே இதில் இருக்குது. கியூஆர் அது இது எல்லாமே உள்ள இருக்குது. அடுத்து வந்து ஓகே, நம்ம எதிர்பார்க்க அக்வா உள்ள இருக்குது. எப்படி எடுப்பேன், எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்க மூடி எடுக்கணும். கேக்கு தான் நான் பேசுகிறது, கேட்கவும் நம்பிக்கையில் பேசுகிறேங்க. மூடியை கழட்டியாச்சு, தர்மாக்கோல் வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, பேக்கேஜிங்லாம் சூப்பர் குட், நல்லா பண்ணியிருக்காங்க. அமேசான் மாதிரி சூப்பருங்க. அக்வா வந்து வெளியே எடுத்தாச்சு. அடுத்து உள்ள ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உள்ள அட்டைப்பட்டி தான் கிடக்கு, நீங்கள் பாருங்கள். அதான் கிடக்கு. அதுக்கடுத்து இதுக்கு உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சாச்சு நரிப்பேரில் ஒட்டேரி நரிப்பேரில் எதுவும் அப்படி. ஓகே, அடுத்து வந்து உள்ள போனோம்னா பேக்கேஜிங் பரவாயில்ல, சூப்பராக இருக்குங்க பேக்கேஜிங். நிஜமாவே நான் கூட என்னமோ இருக்குன்னு நினைச்சேன், பட் எந்த டேமேஜஸும் இல்லை. சூப்பர், அமேசான். ஓகே தான், குவாலிட்டி வைஸ் ஓகே. காருக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு முடி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஓகே, இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது அந்த ஃப்ளோட்டிங் எதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாப் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டாப்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த லைட் இண்டிகேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து அந்த தண்ணி வர ஏரியா போல் இருக்குது. ஆமாம், தண்ணி வர ஏரியா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து உள்ள டியூப்ஸ், இது வந்து 6mm டியூப்னு நினைக்கிறேன். 6mm, ஆமாம் 6mm டியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பிட்டாக கொடுத்துருக்காங்க. 1 2. ஓகே, அடுத்து வந்து ஒரு தேவையான ஃபிட்டிங்ஸ் இப்போ தனித்தனியாக அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டேப் எதுக்குன்னா இங்கே ஃபிட் பண்ணுறது தெரியும், அது போர் அடிக்கிறாங்க. அடுத்து வந்து இது பேர் வந்து கன்வெர்ட்டர்னால் இது வந்து நம்ம அந்த டேப்பை இதில் கனெக்ட் பண்ணிடுவோம். இங்கே வந்து டேப் கனெக்ட் பண்ணிடுவோம். இதுக்கு மேலே வந்து ஒரு த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த த்ரெட்டில் வந்து இதோ அதுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. வாலில் வச்சு நம்ம அந்த 6mm ஓஸ் வந்து இந்த ஃபிட்டிங்கில் செட் ஆகிடும் கரெக்டாக. ஸோ அதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்காக இந்த ஃபிட்டிங். அடுத்து வந்து அடுத்தடுத்து ஸோ இந்த மாதிரி அதை வந்து நம்ம ரூட்டிங்ஸ்க்காக அங்கங்கே ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆணி அவங்களே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, நிஜமாக ஆணி நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வாஷர் வந்து எங்கன்னா இந்த டேப்பில் இங்கே மேலே வச்சு கவர் பண்ணுறதுக்கு. ஓகே, எல்லாத்தையும் உள்ள போட்டுட்டு இது வந்து நம்ம ஃபில்டரை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஹோல்டர். ஓகே அந்த வந்து இது வந்து நம்ம அந்த ஃபில்டருக்குள்ளே போடுற ஃபில்டர். ஓகே, இதுதான் ஃபில்ட்ரு. அது வந்து ஃபில்டரோட கூடாரத்துக்கு என்ன சொல்லுவாங்க, இப்போ ஃபில்ட்ரு கவருங்க, அதாங்க இது வந்து ஃபில்ட்ரு. ஓகே, இது வந்து ஃப்ரண்ட் ஏரியா. அடுத்து வந்து பேக் ஏரியாவுக்கு வந்தோம்னா பேக்கேஜிங்லாம் பயங்கரமாக இருக்குங்க, நிஜமாக சுற்றி அடிச்சுட்டாங்க. ஆஹா, ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டிருக்காங்க. இருங்க ஒரு நிமிஷம் ஸ்க்ரூ ட்ரைவர் கிட்ட வந்துடுறேன். ஸ்க்ரூ ட்ரைவர் கிட்ட வந்தாச்சு.
ஓகே, மூடியை கட்டியாச்சு. மூடியை கட்டிட்டு உள்ளே வந்தோம்னா, இது எதுவும் பேர்லாம் தெரியாதுங்க, ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு 50 ரூபா சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே. இதுவும் வந்து இப்போ நம்ம வெளியில் பார்த்தோம் இல்லையா ஃபில்ட்ரு, அந்த மாதிரி இதுவும் ஃபில்டர்ஸு. இது வந்து ஒன்றுத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குங்க, எனக்கு தெரிஞ்ச அசப்ஷன். ஓகேங்களா, ஒன்று வந்து சால்ட்டை ப்யூரிஃபை பண்ணுறதா இருக்கும், இன்னொன்று வந்து மினரல்ஸ் கம்மி பண்ணுறதா இருக்கும், ஒன்று வந்து வேறு அந்த டஸ்ட்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுறதா இருக்கும். ஓகேங்களா, இதுவுமே என்னன்னு தெரியல. சரி ஓகே, அது இருக்கட்டும். நம்ம வேணால் ஃபுல்லாக சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் வேணால் பின்னாடி போடுறேன். ஓகே, இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். ஓகே. அண்ட் தென் இது அடாப்டர் வந்து இது உள்ளவே கொடுத்துட்டாங்க. இது கொஞ்சம் வர மாட்டேங்குது. அடாப்டர் உள்ளே கொடுத்துட்டாங்க. அடாப்டரை வச்சு அப்படியே மவுண்ட் பண்ண வேண்டியதாங்க. என்னன்னா ஓஸ் எல்லாமே ஃபிட்டிங் டைப் தாங்க, ஈஸியாக கட்டிடலாம், அதனால் பிரச்சனை இல்லை. ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இப்படி எடுத்தோம்னா வந்துடும். அதான் இப்போ இந்த அடாப்டர் வந்து அழகாக வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஸோ இதுக்கான மவுண்டிங் நீங்கள் கொடுத்துட்டாங்க. இது என்னவோ இருக்குது, இது என்னன்னு தெரியலங்க நிஜமாவே. சரி ஓகே, அடுத்து இந்த ஓஸை கனெக்ட் பண்ணிடலாம். குவாலிட்டி வைஸ் மெட்டீரியல் சூப்பராக இருக்குங்க, நிஜமாவே சூப்பர். ஓகே, அண்ட் தென் வந்து இந்த அடாப்டர் பின்னாடி இருக்கிறது வந்து மோட்ரு. யாருக்கு பாருங்கள் உள்ள பின்னாடி இருக்கிறது வந்து மோட்ரு. இந்த மோட்டரை வச்சு தான் வந்து தண்ணி சக் பண்ணி தண்ணி வந்து ஃபில்டருக்கெலாம் அனுப்போம். ஓகேங்க, இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இதெல்லாம் வந்து இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். ஓகே, இது வந்து எல்லாமே ஷார்ட் என்ன சொல்கிறது பிரித்து தான் எடுக்கிறேன், அது அப்படியே ஒரே வீடியோவாக உங்களுக்கு வரும், பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. இல்லைங்க, இது அதனாடி போயிடறேன். நீங்கள் இவ்வளோ தாங்க இருக்குது பாக்ஸில். ஸோ அழகாக ஒரு ஃபில்ட்ரு கொடுத்துட்டாங்க, ஃபில்டருக்கான இந்த கப்பு கொடுத்துட்டாங்க. கப்புக்கு அப்புறம் அக்குவா இருக்குது, அக்குவாக்கு அப்புறம் மூடிக்கு அப்புறம் பேக் சீலு, உள்ளே வந்து அடாப்டர் வந்துடுது, எல்லாமே வந்துடுது. அவ்வளோதாங்க. சரிங்க, நன்றி, தேங்க்யூ. நல்லா இருங்க, நல்லா இருப்போம், அவ்வளோதான். தெரியுதாங்க, தெரியாது போலீங்க. ஹலோ மக்களே, தெரியுதுண்ணா? ஓகே, தெரியுதா? ஓகேங்க, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, இதை வாங்கணும் இல்லையா, அதை வந்து மவுண்ட் பண்ணுறதுக்காக டைமென்ஷன்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது, மார்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் மறுபடியும் டோரை கழட்டிட்டு மார்க் பண்ணணும். சரிங்களா? ஓகே, எதுக்கு அந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கெல்லாம் பின்னாடி வந்து ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கெலாம் பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் போட்டு அப்லோட் பண்ணால் காப்பிரைட் வந்துருச்சு. அதனால் நம்மளே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவோன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கை போட்டு விட்டேன். அப்புறம் வந்து ஓகே கைடியாச்சு, வாங்க போய் அளவத்தணும். அப்புறம் வந்து மார்க்கிங் போடலான்ட்டு காதில் பென்சிலை வச்சுட்டு போர்டு அந்த இடத்துல வச்சுட்டு சரி கரெக்டாக அளவு பார்த்துட்டே இருக்கும்போது டப்புன்னு காதில் வந்து பென்சில் வந்துச்சு. அதுக்கப்புறம் பென்சில் எடுத்து வச்சுட்டு போர்டை கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 2 பக்கமும் இந்த பக்கம் அந்த பக்கம் மார்க்கிங்கை போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கை போடுவோன்ட்டு இந்த இடம் தான் தெரியல இடம், மனசை தேத்திக்கங்க பயந்துற. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் எடுத்து வந்து ட்ரில் பிட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கரண்ட் சப்ளை வர இடத்துல கனெக்ட் பண்ணிட்டு சாக்கெட்டை சொருவிட்டு அதுக்கப்புறம் ட்ரில்லிங் மிஷினை ஸ்டார்ட் பண்ணால் ஒரே சாக்கு. அதுக்கப்புறம் பொசிஷனை வச்சு கரெக்டாக ட்ரில்லிங் மிஷினை 4 பக்கம் ஓட்டியை போட்டு அதுக்கப்புறம் ஃபில்டருக்கு வந்து கரெக்டாக மிஷின் பார்த்து அளவு வச்சு பார்த்தாச்சு, ஃபில்ட்ரு ஓகே. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு இன்னொரு ஓட்டியும் போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபிட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கூடவே ஸ்க்ரூ வந்துச்சு. ஸோ அந்த ஸ்க்ரூவெல்லாம் வந்து எடுத்துகிட்டு பிளாஸ்டிக் பேக்கெட்டில் அந்த ஹோல்ஸில் வச்சுட்டு கையிலேயே முடிஞ்ச அளவுக்கு அழுத்திட்டு அதுக்கப்புறம் கையில் இருந்த கட்டிங்களை எடுத்து டக்குன்னு தட்டிட்டு அது அழகாக உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று இருந்துச்சு, அதையும் வச்சு கையில் வச்சு அழுத்திட்டு அப்புறம் கட்டிங் பண்ணி டம்மடப்புன்னு அடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ எடுத்து கையிலேயே முடிஞ்ச அளவுக்கு முடிக்கிட்டு அதுக்கப்புறம் 4த்துலேயும் ஸ்க்ரூ வச்சு டக்குன்னு முடிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து வச்சு
போடலான்னு பார்த்தா இல்லை ஒரு வாட்டி இந்த ஃபில்ட்ரு அதெல்லாம் வந்து வச்சு பார்த்துலாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு வச்சு பார்த்தா கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த போர்டையும் வச்சு பார்த்தா அதுவும் கரெக்டாக இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு டக்கு அப்படின்ற மாதிரி டைட் பண்ணிவிட்டு அந்த போர்டு எடுத்து மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஃபில்டர் எடுத்து மாட்டியாச்சு. கரெக்டாக செட் ஆயிடுச்சு. வணக்கம். இது வரைக்கும் ட்ரில் போட்டதை பார்த்தீங்க, நட்டு போட்டதை பார்த்தீங்க, மவுண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான சப் அசம்பிளி பண்ணோம். அதுக்கு தேவையான வாஷர்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஃபில்டர்லேயும் இந்த அக்வா லைன்ஸில் லைன் கொடுத்துட்டு எடுத்து அக்வா மாட்ட வேண்டியதான். வாங்க போகலாம். சப் அசம்பிளிக்கு மியூசிக் இல்லைண்ணா அப்படி திண்டாக்கு திண்டாக்கு தக்கு திண்டாக்கு 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 தக்கு தக்கு திண்டாக்கு திண்டாக்கு தக்கு தக்கு திண்டாக்கு திண்டாக்கு தக்கு தக்கு தின்கிட்ட தாக்கு திண்டுக்கிட்ட தாக்கு தின்கிட்ட தாக்கு திண்டுக்கிட்ட தாக்கு திண்டாக்கு திண்டாங்கு தக்கு தக்கு திண்டுக்கு திண்டாங்கு தக்கு தக்கு திண்டுக்கு திண்டாங்கு தக்கு தக்கு திங்கு தக் திங்கு தக் திங்கு தக் திங்கிட்டு திண்டாங் திண்டுக்கு திண்டாங் தக்கு திண்டாங் தக்கு தக்கு திண்டாங் தக்கு தக்கு திண்டுக்கு திண்டாங் தக்கு தக்கு திண்டுக்கு திண்டாங் தக்கு தக்கு திண்டு தக்கு திண்டு தக்கு திண்டு தக்கு திண்டுக்கு 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 திண்டுக்கு. அதான் இதில் எல்லாமே கரெக்டாக தாங்க இருக்குது. ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கம் ஆகட்டும் ஒட்டா முடிச்சு. அடுத்து வந்து ஓஸ் ரூட்டிங் கொடுத்து வந்துடும். வாங்க ஃப்ரேம் குழா மாட்டு போயிடும். ஓகே, ஏங்க அந்த ஃபில்டரை மாட்ட மறந்துட்டாங்க. இந்த மாட்டிடும். ஃபஸ்ட்டு குழாவுக்கு ஓட்டையை ஃப்ரீ பண்ணிக்கணும். ஓட்டையை ஃப்ரீ பண்ணிட்டு இன்னொன்று வாசல் குழா மாட்டத்துக்கு மியூசிக் இல்லைன்னா எப்படி டப்பக்கு டப்பாங் டப்பக்கு 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 டப்பாங் டப்பக்கு 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 டப்பாங் டப்பக்கு டப்பக்கு டம்பக் டப்பக்கு டப்பாங் டம்பக்கு டப்பாங் டப்பக்கு டப்பக்கு டம்க்கு டப்பாங் டப்பக்கு டப்பக்கு டம்க்கு டப்பாக் டம்க்கு டப்பாக் டம்பக்கு டப்பக்கு 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 டப்பக் 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 டங்க்கு டப்பாங் டம்பக்கு டப்பக்கு டம்ப டப்பாங் டம்பக்கு டப்ப டடடா 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 டைட்டு கரோ டப்பக்கு டப்பாங் டங் டங் டப்பக்கு டப்பாங் திட்டுதான் முடிஞ்சுன்னு பார்த்தா ஆத்தாடி முடியல. ஆத்தாடி மியூசிக் கண்டினியூ பண்ணணுமே, இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுறது டம் பத்தலை. ஸோ அதனால் வந்து வாய்ஸில் போயிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் எடுத்து கழட்டி கவர் வச்சு போட்டு உள்ளே இருக்க ஃபில்டர் கூடுவையில் இருக்க எல்லா க்ளீனிங்கை போட்டு கரெக்டாக பொசிஷனில் வச்சுட்டு இதில் இருக்க கருப்பாக இருந்துச்சு அதில் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள ஃபில்டரை போட்டு மூடியாச்சுங்க. முடிச்சுட்டு எடுத்து ஃபில்டரை ஓரம் வச்சுட்டு சரி திருப்பி வைக்கலான்னு திருப்பி பார்த்தா இருங்க இந்த இடம் சாமான்லாம் தேர்த்து உள்ளே போட்டுருவோம். அப்புறம் திருப்பி பார்க்கலான்னு பார்த்தா அந்த குழாவோடது கையில் கிடக்கு. யாத்து எண்ணெய் வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அப்படியே வந்து ஃபில்டர் மறுபடியும் குழாவை கழட்டி குழாவில் இருந்த அந்த அது என்னது அந்த குழா அடிக்கிற இது அதை போட்டு அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் குழாவை மாட்டியாச்சு. குழாவை மாட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன நீங்களே பாருங்கள் சொல்லுவேன். ஓகேவா? ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மவுண்ட் பண்ணுற இடம், வாட்டர் இன்லெட் ஓஸ் மவுண்ட் பண்ணுற இடம். ஸோ இங்கேருந்து நம்ம எப்படி வந்து போகிறோன்னா மேலே அப்படியே லெஃப்ட்டில் செவத்து ஓட்டினா மாதிரி போயிட்டு அப்படியே வந்து கீழே அந்த பக்கம் அங்கே தான் வந்து வாட்டர் பியூரிஃபை மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து முடிக்க போகிறோம். இதான் வந்து நம்ம ஓஸ் ரூட்டிங்க்கு பிளான் பண்ணியிருக்க இடம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்லெட்டை கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்லெட் கனெக்ட் பண்ணிட்டு எப்படி ரூட்டிங் எடுத்துகிட்டு போகலான்னு யோசிக்கும் போது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தோம். ஸோ ஹேங் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருந்ததுனால இருந்தது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி ஒரு ஐடியா வந்தது. ஸோ என்ன பண்ணேன்னா இதை வந்து டபுள் சைட் டேப்னால ஃபஸ்ட்டு ரூட்டிங் எப்படி ஏற்ற மாதிரி அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹரிசாண்டல் அதே மாதிரி மேலே ஒன்று, அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி அதுக்கும் மேலே ஒரு கிளிப்பு, அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல ஒரு கிளிப்பு, அதே மாதிரி இன்னொரு கிளிப்பு, அதே மாதிரி அந்த வாட்டர் பியூரிஃபை கிட்ட வந்து அங்கே ஒரு கிளிப்பு. ஓகேங்களா? எப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டபுள் சைட்டை பிரிச்சுட்டு அவ்வளோதான் நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த டைரெக்ஷனை ஒட்டிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஓஸை வந்து கரெக்டாக அதில் ஃபிட் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக வளைச்சி விட்டுறணும். ஸோ வளைச்சி விட்டோம்னா அது நல்லா நிற்கிது. ஸோ இந்த மாதிரி இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிளிப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து டபுள் சைட் டேப் அதில் விட்டுறது வந்து இதுக்கு நிற்க மாட்டேங்குது. ஸோ வரும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கடைக்கு போய்ட்டு ஒரு டபுள் சைட் டேப் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ நல்லா பேஸ்ட் பண்ணி அதான் ஃபஸ்ட் டைம் பிரிஞ்சு வந்துட்டு அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு நீங்கள் வேறு டபுள் சைட் போட்டு ஓட்டினீங்கன்னா நல்லா நிற்கிது. ஸோ நானும் அந்த மாதிரி தான் பண்ணேன். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக ரூட்டிங் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து மார்க் பண்ண பிளேட்டை வந்து மவுண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேஸ் மேலே வச்சு மவுண்ட் பண்ணால் அப்புறம் நீங்களே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு.
நானும் மவுண்ட் பண்ணுறேன் மவுண்ட்டே ஆகலை. அப்புறம் என்ன, ரகு வர மியூசிக் தான். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அப்புறம் ஒரு வழியாக கீழே எடுத்து வச்சா சப்பக்கொண்டு உட்காந்துக்குச்சுங்க அந்த மூடி. இது தெரிஞ்சிருந்தா அப்போவே மாட்டிடப்படான்றான்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஸ்க்ரூ எல்லாம் போட்டுட்டு டப்பரை டரன்னு டைட்டை வச்சுட்டு 4 பக்கமும். அதுக்கப்புறம் என்ன, டைட்டு வச்சுட்டதுக்கப்புறம் தான் தெரியும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். டைட்டு வச்சோமா, டைட்டு வச்சுட்டு அதை அப்படியே அழுக்கா தூக்கி அங்கே வச்சுட்டு அப்புறம் ஒன்று பேசுவேன் கேளுங்க. அங்கே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ அங்கே மாட்டணும், வாங்க அங்கே போய் பாருங்கள். இருங்க, மாட்டுறதுக்கு நான் பட்ட பாடு என்னத்த சொல்ல கேட்குறீங்க. நான் எட்டி பார்க்குறேன், சைடில் பார்க்குறேன், தெரிய மாட்டேங்குது. அப்புறம் ஒரு வழியாக மாட்டியாச்சு. அழுத்தி பார்த்தேன், வரல, ஓகே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஓகேன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற ஓசை வந்து பார்த்தா குட்டி ஒன்று இருந்தது. அப்புறம் அந்த ஓசை பிடிங்கி போட்டு வேறு ஓசை வாங்கிட்டு வந்து கனெக்ஷன் வந்து கரெக்டாக அந்த சைஸை வச்சு பார்த்து எக்ஸஸ் ஓஸை வந்து இழுத்து பிடிச்சி டப்புன்னு வெட்டியாச்சு. எப்படி வெட்டியிருக்கேன்னு பாருங்கள். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு அளவு வச்சோமா, நல்லா இழுத்து பிடிச்சி டப்புன்னு வெட்டி அதுக்கப்புறம் அந்த கட் பண்ண வசதிக்கு தூரம் போட்டு அதை எடுத்து போய் அதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இல்லை அவ்வளோதான், வேறு என்ன. ஸோ வந்து எதோ பண்ணி ஃபைனலாக டிடிட் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக சீட் பண்ணியாச்சு. ஃபில்டரும் சீட் பண்ணியாச்சு. ரூட்டிங் வந்து கண்டிப்பாக ப்ராப்பராக இல்லை, ஏதோ ஏனோ தானோன்னு போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இதான் ரியாலிட்டி. ஸோ ஃபைனலாக வந்து டாப் கவரை மூடிட்டு ஸ்விட்சை போட வேண்டியதான் பாக்கி. ஓகே ஓகே. அப்புறம் வந்து டிடிஎஸ் செக் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அதுவும் நம்ம என்னென்னு செக் பண்ணணும். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை, டான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது எப்படி திருப்புறது? தண்ணி திருப்ப தண்ணுங்க. சரிங்க, அப்புறம் வரேன், அதை அப்படியே பாருங்க. தண்ணியை பிட் பண்ணியாச்சு, இதுவும் பிட் பண்ணியாச்சு. பிட் பண்ணிவிட்டு தண்ணி போட்டால் என்ன ஆகணும்? டீசெண்டாக தண்ணி வரணும். என்ன சொல்கிறீங்க? அதான வாஸ்தவம். இங்கே பாரு, பிடுங்கிட்டு அடித்து மேலெல்லாம் தெரிச்சு கீழே ஊற்றி. நல்ல வேலை வீட்டில் யாரும் இல்லை. வீட்டில் இருந்திருந்தால் என்னத்துக்காக எப்பா சில பல போராட்டங்களுக்கு பிறகு மறுபடியும் திறக்கிறோம். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே ஓகே. இப்போ வந்து மோட்ரு ஓடிங்குது, தண்ணி வரப்போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், ரைட் கலர் 2 லைட்டு கொடுத்துருக்காங்க. இதில் க்ரீன் கலருங்கிறது ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது போல். அந்த ரெட்டு வந்து ஆல்வேஸ் பவர் ஆன் இருக்குது அப்படி சொல்லி காட்டும். இப்போ இந்த ரெட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து கட் ஆஃப் ஆகும்னு நினைக்கிறேன். எப்போனா இந்த மேலே இருக்க ஃப்ளோட்டர் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ளோட்டரை வந்து தண்ணி அடி மிதந்தோடனே இந்த பவர் வந்து கட் ஆஃப் பண்ணி விட்டுரும் போல். கரெக்ட், அதான் நடக்கணும், அதான் நடக்கும். பார்ப்போம். சரி, நம்ம அடுத்து டிடிஎஸ் பார்ப்போம். இந்த வரேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் மீட்ரு. இதில் ஒன்றும் இல்லைங்க, தண்ணி ஒன்று நினச்சோம் அப்படின்னா இது வந்து வேல்யூ காமிக்கும். ஸோ அதான் இதோட வேலை. ஓகேவா? இதோட ஸ்பெக்கு வந்து பார்த்திங்கன்னா 150லேருந்து 250 அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு வந்து குட் கண்டிஷன் டு ட்ரிங்க் அந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்து வந்து அதுக்கு மேலே 250லேருந்து 350 அப்படி வந்துச்சுன்னா ஓகே குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது. அதுக்கு மேலே 350க்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் ட்ரிங்க். ஓகேவா? அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற குழா தண்ணிக்கு எவ்வளோ வருது அப்படி சொல்லிட்டு செக் பண்ணிடுவோம். வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சுத்தமான ஒரு டம்ளர், அதுக்கப்புறம் வந்து டிடிஎஸ் மீட்டரு. இந்த டிடிஎஸ் மீட்டரை வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கணும். ஓகே, ஆன் ஆயிடுச்சுங்களா? அடுத்து வந்து நம்ம எங்கேருந்து வாட்டர் பியூரிஃபை கனெக்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல தண்ணி வச்சுக்கணும். கரெக்டாக ஒரு ஆஃப் பண்ணலாம்.
ஆஃப் பண்ணி அண்ட் தென் வந்து இந்த டிடிஎஸ் மீட்டர் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணோம். எவ்வளோ வருது நீங்களே ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே, ஒரு வேல்யூ வருது 975. ஸோ எங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உப்பு தண்ணிங்க, அதனால் வந்து இந்த மாதிரி தான் மீட்ரு கேட்குறோம். ஸோ அதை ப்யூரிஃபை பண்ணுற மாதிரி தான் நம்ம செட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. தண்ணி மாற்ற முடியாது கண்டிப்பாக, இது எவ்வளோ தான். ஓகே, இது வந்து பிஃபோர், ஓகேவா? தண்ணி வந்து ப்யூரிஃபை ஆகிறதுக்கு முன்னாடி இதான் இருக்குது. ப்யூரிஃபை ஆகிட்டு எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம் வாங்க. ஓகே, இப்போ டேப் வாட்டரில் செக் பண்ணோம். இப்போ அடுத்து வந்து ட்ரிங்கிங் வாட்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ப்யூரிஃபை ஆகி வர வாட்டரை செக் பண்ணுவோம் எவ்வளோ டிடிஎஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க. ஓகே, தண்ணி பிடிச்சாச்சு, டிடிஎஸ் மீட்டர் நல்லா வந்து துடைச்சாச்சு. ஓகே, ஓகே 205 வருதுங்க. இட்ஸ் ஓகே டு ட்ரிங்க். ஓகே, அது வந்து ஃபேரில் வருது. இப்போ குட்டுனா வந்து 50 to 150, அதான் வந்து பார்த்திங்கன்னா குட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேர், குடிக்கலாம் அப்படின்ற இதில் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ப்யூரிஃபிகேஷன் கண்டிப்பாக பத்தாது. ஸோ இன்னொரு ஃபில்டர் அடிஷ்னல் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் போல் இருக்கும். ஸோ ஓகே, cheers. First thing. Thanks for watching. Thank you. என்னங்க ஒரு பியூரிஃபை மாட்டுறதுக்கு சட்டை நனைஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்க, ஐயோ அம்மா செம்ம வெயில். இத்தனைக்கும் மணி 7, வேறு லெவல்.